எல்லாரும் நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. யாகம் நல்லபடியா நடந்தா தான் இந்த ஊருக்கே ஒரு விடிவு வரும். பொறுமையா இருந்து யாகத்தை நடத்தணும்னு இந்த ஊர் ஜனங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி ஐயா, இந்த யாகம் நல்லபடியா நடந்துட்டா இந்த ஊர் மக்களுக்கும் ஆண்டவர் ஐயாவுக்கும் எதுவும் நடக்காதுல்ல? அட என்னங்க புரியாம பேசுறீங்க? அதுக்காக தானே அருந்ததி அம்மா இந்த சக்தி வாய்ந்த சாமியாரை வர வச்சு யாகம் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. இந்த சாமியாருக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். இவர் பெருமையை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியோ இந்த யாகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு நம்ம ஊருக்கு நல்லது நடந்தா சரி. உனக்கே அந்த குறை. என் சர்வீஸ்ல 108 யாகம் நடத்தி இருக்கேன். இது 109வது யாகம். எந்த யாகம் நடத்துறதுக்கு முன்னாடியும் தோட்டானிக்கர பகவதி அம்மன் என் கனவுல வந்து குறி சொல்லும். அப்படி குறி சொல்லலனா அந்த யாகத்தை நடத்தவும் மாட்டேன். எந்த பெரிய மனுஷன் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். சாமி, இந்த யாகத்தை நடத்துறதுக்கு பகவதி அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்களா? இல்லாமலையா நான் இங்க உட்கார்ந்திருப்பேன்? இந்த யாகம் தனிப்பட்ட நபருக்காக செய்யறதில்ல, ஊருக்காக ஒரு தனிப்பட்ட நபரை அழிக்கிறதுக்காக செய்யற யாகம். இதை செஞ்ச 30 நாள்ல தெரியும் என் சக்தி என்னன்னு. என் மந்திர வலிமை அப்ப உங்களுக்கு புரியும். சாமி, எங்க ஊர் ஜனங்களுக்கு மந்திரமும் தெரியாது, தந்திரமும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர் மட்டும்தான். அவருக்காக இந்த யாகத்துல விழுந்து உயிர் பலி கொடுக்க கூட நாங்க தயாரா இருக்கோம். ஆண்டவன் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையும் அன்பையும் பார்க்கும்போது எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. யாகத்துக்கு அவர் ஏன் வரல? சாமி, அவர் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் தலைமை தாங்குவாரு. இந்த மாதிரி அழிக்கிற விஷயத்துக்கெல்லாம் அவர் தலையும் திரும்பாது, அவர் நாக்கு உத்தரவு கொடுக்காது. அவருடைய முழு சமூகத்தை கூட கேட்காம தான் இந்த யாகத்துக்கே நாங்க சம்மதிச்சோம். அதனால எங்க மேல கோபம் கூட இருக்கலாம். அதுக்காக நாங்க அவரை இழுக்க தயாரா இல்ல. தாயமா நடத்தின சாம பூஜை இந்த ஊர் மக்களை பழி வாங்கியிருந்தா கூட நாங்க பொறுத்திருப்போம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனே கடிச்சது மாதிரி ஆண்டவருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவர் அழிக்க நினைக்கிற எந்த சக்தியும் நீங்க செய்யற யாகத்துல எரிஞ்சு சாம்பலாகணும் சாமி. உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். அந்த பகவதி அம்மனையே அந்த கால் போட்டு படம் எடுத்து ஆட வச்சவன்னா என் முன்னாடி இந்த தாயம்மா எம்மாத்திரம். சாமி, யாகத்தை எப்ப ஆரம்பிக்க போறீங்க? யாகத்தை ஆரம்பிச்சிடலாம். அகால வேளையில சாத்தான்களும் பேய்களும் கெட்ட ஆவிகளும் உலாவிக்கிட்டு இருக்கும். இந்த யாகம் தொடங்கிய நாழிகையில அதுங்க அலறி அடிச்சு தன்னை காப்பாத்திக்க நாலா திசைய ஓடி ஒளியும். அப்படி ஓடி ஒளியாம தைரியமா எனக்கு எதிராக நிக்கிற கெட்ட சக்திய என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை தாயம்மா மேல ஏவி விட போறேன். சாமி, அந்த கெட்ட ஆவி ஊருக்கு எதிரா குறுக்க திருப்பிட போகுது. பயப்படாதீங்க. நான் இந்த ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே என் மந்திர சக்தியால இந்த ஊர் எல்லையை சுத்தி கோடு போட்டு வச்சிருக்கேன். அதை மீறி எந்த கெட்ட சக்தியும் உங்க வழியில வராது. ஜெய் சாம்பு. ஆண்டவரையோட நல்லதுக்கு தான் இந்த பூஜைன்ற போது அவரும் கலந்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். நான் கிளம்பும் போது ஆண்டவர் ஐயாவை வர சொல்லி கெஞ்சி பார்த்தேன். ஐயா இம்மியளவு கூட அசைய மாட்டேங்கிறாரு. அவருக்கு தான் உயிரை விட தாயம்மா மேலதான் ஏகப்பட்ட பாசம். பாசம் கண்ணு மூடி கால் தடுக்குன கதையா அரண்மனையில இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அருந்ததி, அதுக்காக இந்த யாகத்தை நிறுத்திட முடியுமா? அம்மாடி, அவர் சொல்ல தவிர வேற எதையுமே மெல்ல தெரியாத சின்ன பொண்ணுமா நீ. இங்க பாரு அருந்ததி, உனக்கு உன் தாலி முக்கியம்னா இந்த இடத்துல உட்காந்து இந்த யாகத்தை நடத்து. இல்ல அந்த தாயம்மா தான் முக்கியம்னா போய் அங்க அந்த ஆண்டவருடைய குத்த வச்சு உட்கார்.
என்ன தாயி நீங்க வெண்ண திரண்டு வரப்ப தாழி உடைச்ச கதையா இருக்கு. இவ்வளோ ஏற்பாடையும் பண்ணிட்டு ஆண்டவர் மனசு நோகும்னு நீங்களே பின்வாங்கனா உங்களையே நம்பியிருக்கிற இந்த ஊர்ஜனங்க கதி என்ன ஆகிறது? யோசிக்காதீங்க தாயி. ஆமா அம்மாடி, பந்தலை போட்டு பந்தியை விரிச்ச பிறகு கையை நினைக்கலன்னா எப்படி? அருந்ததி, நீ தைரியமா இந்த யாகத்தை தலைமை தாங்கி நடத்து. உன் ஆண்டவரோட ஆசி உனக்கு எப்பவும் உண்டு. நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். தைரியமா இரு, பயப்படாத, உட்காரு. இல்ல அண்ணி, அவர் எடுத்து வைக்கிற கால் தடந்தா என் வழின்னு நான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் வார்த்தையை மீறி என் போக்கு எப்பவுமே போனதில்லை. இந்த சாம பூஜையும் தாயம்மாவும் என்ன அவர்கிட்ட இருந்து தவற வச்சிருமோன்னுதான் இந்த அருந்ததி தாய்க்கு ஆண்டவர் மேல எம்புட்டு பிரியம். அவர் மனசு நோகம்னு எப்படி கவலைப்படுறாங்க பாத்தீங்களா? இருக்காதா பின்ன? இத்தனை நாள் அவர் மனசு நோக்காம நடந்துகிட்டு இன்னைக்கு அவர் சொல்ல மீறிட்டாங்களேன்னு வருத்தம் இருக்காதா? தாயி, எல்லாம் அந்த ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு கவலைப்படாம யாகத்தை நடத்தி வைங்க. எது நடந்தாலும் உங்க நல்லெண்ணம் போல நடக்கும். ஆமாம் தாயே, நீங்களே கணங்கி நின்னா எப்படி? இங்க பாருங்க, உங்களே நம்பி இருக்க அந்த ஊர் ஜனங்களுக்கு யாரு தாயே ஆறுதல் சொல்றது? நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் தன்னை எதுவும் செய்யாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா நாமெல்லாம் அப்பாவிங்கம்மா, அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுமா. தைரியமா யாகத்தை நடத்தி எங்களை எல்லாம் வாழ வைங்க. ஆமாம் தாயே. அருந்ததி, என்னம்மா யோசனை? இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு அப்புறம் நீதான் தெய்வம். இத பாரு, இவங்கெல்லாம் மனசு விரும்பி கையெடுத்து கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமும் இன்னும் என்ன இருந்தது தயக்கம்? அம்மாடி, யோசிக்காதம்மா, உட்காரு. தாயி, நேரம் ஆயிடுச்சு. நீங்க தயங்கி நின்னா ராவு காலம் போயிடும். அப்புறம் யாகத்தை ஆரம்பிக்கிறதுல எந்த பலனும் இல்லை. சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்தா தான் உங்களுக்கு நல்லது, இந்த ஊருக்கு நல்லது. அருந்ததி, நீ அகலக்கால் எடுத்து வைக்க தான் பயப்படணும். அடி மேல அடி எடுத்து வைக்க எதுக்குமா தயங்கணும்? நீ தைரியமா உட்காரு. உன் நீண்ட நாள் சபதம் நிறைவேற போகுது. தாயம்மாவையும் ஆண்டவரையும் அழிக்க இந்த யாகம் உனக்கு தானா வந்திருக்கிற யோகம். நீ பேசி நேரத்தை வீணாக்காத. இப்ப நீ அடிக்கிற அபாயமணி அந்த தாயம்மா காதுல கணீர்னு ஒலிக்கணும். எடுத்து வை உன் பாதத்தை, தீத்துக்கோ உன் பாவத்தை. வாமா, போய் உட்காரு. அந்த தாயம்மாவோட ஜீவ சமாதி தான் உனக்கு சிம்மாசனம். அம்மாடி, தயங்காதம்மா. இல்ல பாரு, நானு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உன்னோட இருக்கோம். உட்காருங்க தாயி. போமா. தாய் உட்காந்துட்டாங்களா? பூஜை ஆரம்பிங்க சாமி.
சொல்லி கேட்காம தாயம்மா வெறுத்து பூஜையா பண்றீங்க? அன்பு, உனக்கு தேவையில்லாது. சின்ன பசங்க, உங்களுக்கு யாருக்கு விவரம் பத்தாது. எல்லாரும் கிளம்புங்க. பூசாரி, பூஜை ஆரம்பிங்க. சொல்ல சொல்ல பூஜை ஆரம்பிக்கிறீங்க. டேய் வாங்கடா. அன்பு, எல்லாம் கணிஞ்சு வர்றப்ப ஏன்டா அப்படி கலண்டா பண்ணி தொலைக்கிறீங்க? என்ன உங்களுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏண்டா கோயில்ல வந்து பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, புத்தி கெட்டு போனது எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். பேயாட்டம் போறது நாங்க இல்ல, நீங்க தான். என்னடா சொல்ற? அப்பா, என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்லப்பா. நான் செத்து மண்ணோட மண்ணா போவனே ஒழிய இந்த யாகத்தை நடத்த விட மாட்டேன்ப்பா. நீங்க பண்றது யாகம் இல்ல, பாவம். பெத்தவங்க பாவம் புள்ளைக்குன்னு சொல்லுவாங்க. உங்களோட பாவம் எங்களுக்கு வந்துட கூடாதுன்னு தான் இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துறோம். ஏய், நீங்களா விடல பசங்க. நல்லது கிட்ட தெரியாம கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்கடா. பெரியவரே, போது நிறுத்துங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. யாகத்தை நடத்த அழைச்சிட்டு கலகத்தை அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வெகுமானத்தை கொடுக்க அழைச்சிட்டு இப்படி அவமானத்தை கொடுக்கறதா உங்க ஊர் நியாயமா? விளையாட்டு பசங்களை உள்ள விட்டுட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. யாரு விளையாட்டு பசங்க? இங்க இருக்கிறவனுங்க கையில வேலை கொடுத்து பார். இங்க எத்தனை தலை உருளும் தெரியுமா? யார் ஜமீன்ல வந்து யாருக்கு வெகுமானம் கொடுக்க பாக்குற? தாயம்மாவை அழிக்க நினைக்கிற எந்த சக்தியும் இங்கிருந்து உயிரோட போக கூடாது. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். எத்தனை தலை உருளும் தெரியுமா இங்க? என்ன ஆவேசம்! நம்ம திட்டம் பாலா போச்சேன்னு பதட்டமா இருக்கா அவனுக்கு? இதையும் மீறி இந்த யாகத்தை நடத்தணும்னு நினைச்சீங்க, இந்த ஜமீன்ல இருக்கிற எந்த அப்பனுக்கும் கொல்லி போட புள்ள இருக்காது. ஜாக்கிரதை. இவனுங்கெல்லாம் தீ குளிச்சாவது இந்த யாகத்தை தடுத்து நிறுத்திடுவானுங்க. பாக்குறீங்களா? ஏய், என்னடா சொல்றீங்க? ஆமா அப்பா, எங்களை மீறி இந்த யாகத்தை நடத்த விட மாட்டோம். என்ன ஆனாலும் சரி, நாங்க எல்லாத்துக்கும் தயார். அண்ணே, பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறி போச்சு உங்க திட்டம். என்னால இந்த அவமானத்தை தாங்கவே முடியல. அப்பவே இவனை மண்ணோட மண்ணாக்கிட்டு அதுக்கு மேல இந்த யாகத்தை நடத்தலான்னு சொன்னேன். கேட்டீங்களா? பாழா போச்சு எல்லாம். ஐயோ அருந்ததி, என்ன என்ன பண்ண சொல்ற? அப்பவே உங்க அண்ணன் கிட்ட இவனை வெட்டி வெள்ளாவில வைங்கன்னு சொன்னேன். உங்க அண்ணன் தான் எகத்தாளமா இருந்துட்டாரு. ஐயோ, இப்ப தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையா போச்சே. போதும் பொல்லாப்பு. இந்த யாகம் நடந்த தாயம்மா உடம்பு வேகும்னு நினைச்சேன். இப்ப ஏன் உடம்பு அனலா வேகுது? என்ன, ரெண்டு சாத்தானுங்களும் சாரி 2 நாத்தனார்களும். டேய், என்னடா நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? நம்ம நலன் கருதி அருந்ததியம்மா யாகத்துக்கு தலைமை தாங்க வந்திருக்காங்க. அவங்கள அசிங்கப்படுத்தி பாக்குறதுக்கு தான் உங்களை வளர்த்து ஆளாக்கணுமா நாங்க? உங்களை எல்லாம் நினைச்சா வருத்தமா இருக்குடா. ஆண்டவர் அனுமதி தராம அருந்ததியம்மா இங்க வந்ததுக்கு நாங்க தான் காரணம். இந்த யாகத்தை நிறுத்துறது எங்க உயிர் மூச்சை நிறுத்துறதுக்கு சமானம். எங்களுக்கு கொல்லி போட மட்டும் உங்களை வளர்க்கலடா. இந்த ஜமீன்ல எந்த ஆபத்து வந்தாலும் உயிரை கொடுத்தாவது வாழையடி வாழையா தான் உயிரை கொடுக்கறதான உங்களை வளர்த்துருக்கோம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த அருந்ததியம்மா நல்லவங்க கிடையாது. அவங்க முகசாய வெளுக்க போகுது, நீங்க பார்க்க தான் போறீங்க. நீங்க உயிரை விட்டுறதும் நாங்க உயிரை விட்டுறதும் ஜமீனுக்காக இருந்தா சந்தோஷம் தான். ஆனா சம்பந்தமே இல்லாம இவங்களுக்காக உயிரை விட்டுறதுல என்ன நியாயம்? என்ன பெருசுகளா,
நீங்க பகுத்தறிவே இல்லாம ஒளறி கொட்டும் போது பசங்க விவரமா பேசுறது வேப்பங்காயா கசகுதோ? தாயம்மா செஞ்ச பூஜையினாலதான் இந்த ஊருக்குள்ள 2 பழி விழுந்தது நினைச்சீங்கன்னா அந்த 2 உயிர் போனதுக்கு காரணம் யாருங்கிறத நான் 2 நாள்ல தெளிவா சொல்றேன். இந்த ஊரை காவ காக்கிற வேலை இனிமேல் என்னோடது. இங்க போன 2 உயிர் பலி எப்படி போச்சுங்கிறத நான் 2 நாள்ல கண்டுபிடிச்சு சொல்றேன். அப்படி இல்லைன்னா என் பேச்சையோ இந்த பசங்க பேச்சையோ இனிமேல் நீங்க கேட்க வேணாம். கிளிக்கு பூனை காவல் காக்கிற மாதிரி இருக்கு இவன் பேச்சு. உங்க மூளையெல்லாம் செலவு செஞ்சு உங்களை எல்லாம் சமாதியாக்க பாக்குறாய்மா. அம்மா நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்கம்மா, செய்றோம். நாங்க சொல்றோம்ப்பா. வீரான சொல்ற மாதிரி அவர் இந்த ஊரை காவ காக்கட்டும். அவர் இருட்டுல காக்கிற காவலு 2 உயிர் பலியானத வெளிச்சம் போட்டு காட்டட்டும். அது வரைக்கும் பொறுமையா இருங்கப்பா. ஆமாப்பா, எங்களுக்காக இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறோம். அப்பா நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. இந்த யாகமும் வேண்டாம், தாயம்மா சாபமும் வேண்டாம். என்னையா ஆளாளுக்கு பதில் பேசாம இருந்தா எப்படி? நம்ம பசங்க மேல நம்மளே நம்பிக்கை வைக்கலன்னா எப்படி? அவங்க தான் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கேட்டுதான் பாப்போம். என்ன பெரியசாமி நான் சொல்றது? ஆமாப்பா, நீ சொல்றது நியாயமா தான் தெரியுது. சரி, வீராவே காவல் காக்கட்டும். உண்மை தெரிய 2 நாள் டைம் கேட்டிருக்கான்ல, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம், அப்புறம் முடிவு பண்ணுவோம். வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, உங்களை அவமானப்படுத்தலாம்னு நினைக்க வேணாம். போது நிறுத்தியா? உள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலி ஆட்டி விடுறீங்களா? எங்களை நம்ப வச்சு நடுத்தெருவில் நிறுத்துறதுக்காக தான் கைய கட்டி கைய கூப்பில நாடகம் பண்ணீங்களா? நல்லா இருக்கியா அவங்க ஒருத்தர் நடிப்போம். அண்ணி, நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது எங்க ஊர் பிரச்சனை, நீங்க தலையிட வேண்டாம். பெரியவரே, நான் இந்த யாகத்தை நடத்தியாகணும்னு உங்ககிட்ட கெஞ்சல. நீங்களா கேட்டதுனாலதான் என் புருஷன் பேச்சையும் மீறி நான் இங்க வந்தேன். வந்ததுக்கு நல்ல வாரி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்க யாரும் நிக்க வேண்டாம், தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஐயோ அருந்ததி, நீ பாட்டு வெடுக்குன்னு சொல்லிவிட்டியே. இதான் சாக்குன்னு அவன் குடும்பத்தோட கிளம்பி போயிட்டானே. அவசரப்பட்டுட்டே இருந்ததி. தாய் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நீ புறப்பட வேண்டியதுதான். கருங்காலி, இதெல்லாம் உன் தூண்டுதல் தானே? நிறுத்து. இது தூண்டுதல் இல்ல, வேண்டுதல். 20 வருஷமா எந்த தாயம்மா வரணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கான வேண்டுதல். எந்த அரியாசனத்தை விட்டு தாயம்மா கீழே இறங்கி காணாம போனாங்களோ அதே தாயம்மா திரும்பி வந்து அதே அரியாசனத்துல ஏறி உட்கார்றதுக்கான வேண்டுதல். நிறுத்து. நீ சாதிச்சத நினைச்சு சந்தோஷப்படாத. புள்ள பாசத்தை வச்சு இந்த மக்களை கட்டி போட்டு ஏன் வாய் அடிச்சதா தப்பு கணக்கு போடாத. அம்மையார, என் கணக்கு எப்பயும் தப்பாது. எந்த ஊர் மக்களை ஏமாத்தி நீங்க வினைய விதைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த வினைய அறுக்கிற நாள் கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கு முன்னோடிதான் உங்களோட இந்த தோல்வி. எது தோல்வி? உன் நரித்தனோ இந்த ஊர் இளைஞர்கிட்ட வேணா எடுப்படும், இந்த ஊர் மக்கள் கிட்ட எடுப்படாத. நீரு இருந்தது. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், எப்படி தண்டனை கொடுக்கணும்னு அந்த எல்லையம்மனுக்கே தெரியும். அந்த எல்லையம்மா உன்னை சும்மா விட மாட்டா. நீ காவல் காக்கிற லட்சணம் இந்த ராத்திரியே உனக்கு புரியும். என்ன மிரட்டுறீங்களா? நான் உயிருக்கு பயந்திருந்தா இந்த ஊர் எல்லையை தொற்றுக்கவே மாட்டேன். இந்த ராத்திரி வேணா உங்களோட ராத்திரியா இருக்கலாம். நாளைக்கு விடிய போற விடியல் எங்க தாயம்மாவோட விடியலாத்தான் இருக்கும். அதை நீங்க மறந்துடாதீங்க. பாப்போம். அருந்ததி வா.
பொட்ட கோழி கூவி என்னைக்கும் பொழுது விடிஞ்சதில்ல. பார்த்துருவோம். ராத்திரி காவ காக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி அநியாயமா உயிரை விட்டாரப்பா. அப்பப்பா வந்து ஆண்டவரை பார்த்துட்டு இருந்தான், வந்த இடத்துல அநியாயமா செத்து போயிட்டானே. வினைய விதைச்சவன் வினையதானே இருப்பான். இப்பெல்லாம் தெய்வம் நின்னு கொள்றது இல்ல, அப்பப்ப தண்டனையை கொடுத்துருது. ஆண்டவரோட பலமே இந்த வீராதான். பாவம் ஆண்டவர். ஆண்டவர் தகவல் போயிடுச்சா? ஏப்பா ஆண்டவர் தகவல் சொல்லியாச்சா? சொல்லியாச்சுண்ணே. வீரா, எந்திரி வீரா, எந்திரி. என்னை பார்த்த உடனே அன்பா பாசமா பேசுவிய. பேசு வீரா, பேசு. வீரா, நீ எப்படி பேசுவ? நான் தான் உன்னை கொண்டுட்டேன் வீரா. இத்தனை வருஷம் என் கூடவே இருந்து என் பட தளபதியா என் பக்க பலமா இருந்தியே வீரா. இப்போ இப்போ என்ன அனாதை ஆக்கிட்டிய. பேசு வீரா. என் தாயம்மாவே களங்கம் இல்லாதவன் நிரூபிக்காம விட மாட்டேன்னு சொல்லு. இப்போ கண் காணாத இடத்துக்கு போயிட்டிய வீரா. கல்யாணம் செஞ்சுக்கிட்டா குடும்பத்தை தான் கவனிக்கணும், ஆண்டவருக்கு சேவை செய்ய முடியாதுன்னு நினைச்சு நீ கல்யாணம் பண்ணிக்காமலே எனக்காக தியாகம் பண்ணிய. உன்னோட இந்த கடனை நான் எந்த ஜென்மத்தில் தீக்க போறேன் வீரா. வீரா, வீரா, தாயம்மா மேல பாசமும் பக்தியும் வச்சிருக்கிற நீ தாயம்மாவை பார்க்காமலேயே என்கிட்ட சேர்க்காமலேயே போயிட்டியே. வீரா, என் முகத்தை பார்த்த உடனே எந்திரிச்சிருவேங்கிற நம்பிக்கையில நான் வந்தேன். எந்திரி வீரா, எந்திரி வீரா. ஆண்டவர் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலே உன்னால தாங்கிக்க முடியாது. இப்போ நீ என்ன அள வைக்கிறிய? எந்திரி வீரா. மனசை தேத்திக்கிற தவிர வேற வழி இல்ல ஆண்டவர் ஐயா. ஆண்டவரே, எவ்வளவுதான் அழுதாலும் செத்து போன வீரா வரப்போறதில்ல ஆண்டவரே. வீராவுக்கு மரணம் கிடையாது, இது ஒரு சம்பவம் தான். இவனுக்கு முடிவே இல்லை. இந்த பாண்டியாபுரம் ஜமீன் இருக்கிற வரைக்கும் இவன் வாழ்ந்துகிட்டே இருப்பான். ஆண்டவரே, வீரா வந்தா கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வீராவே செத்து கிடக்கான ஆண்டவரே. இதுக்கு என்ன காரணம் ஆண்டவரே?
உங்களுடைய மனசாட்சியா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற வீரா அநியாயமா சாக வேண்டிய அவசியம் என்ன ஆண்டவரே? வீராவை யாரு கொன்னிருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஆண்டவரே. ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா? யார் செஞ்சிருப்பாங்க? தைரியமா சொல்லுங்க. எதிரியில அழிக்கிறதுக்கு சத்ரு சன்கார பூஜை நடத்தணும். எதுக்கு ஆண்டவரே? இப்படி வீரா சாகுறதுக்கா? இப்படி உயிர் பலி போக கூடாதுன்னு கொலையாளியை அழிக்கிறதுக்காகத்தான். இந்த பூஜை ஆரம்பிக்கிறப்ப அதை அழிச்சு நாசமாக்கி பூஜைய பாதியிலே நிறுத்தினது இந்த வீரா தானே. நீங்க சொல்றது சத்ரு சம்ஹார பூஜை தாயம்மாவுக்கு எதிராக நடத்தினது. கேள்விப்பட்ட வீரா அதை தடுத்தான். அது தெய்வ குத்தம் தானே ஆண்டவரே. கண்கண்ட தெய்வம்னு பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு தாயம்மாவை சொல்லிட்டு இருந்த நீங்க இப்போ அவ கெடுதல் பண்றான்னு சொல்றத வீராவால ஜீர்ணிச்சுக்க முடியல. பெத்த நீங்களே ஒதுங்கி இருக்கப்ப இந்த வீரா ஓவரா ஆடினது நியாயமில்லையில ஆண்டவரே. அதனாலதான் தெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாகி இப்ப உயிரை விட்டுட்டான். வீராவோட மரணத்துல சூழ்ச்சியும் சதியும் கலந்திருக்கு. தெய்வத்தோட பேரால நடந்த கொலை இது. மனுஷன் செஞ்சிருந்தா கொலை, இது தெய்வ செயல். தெய்வம் தந்த தண்டனை ஆண்டவரே.